நாம் வாழும் பூமியை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து படமெடுக்கும் விண்கலங்கள் இன்று மனித வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டன. வானிலை கணிப்பு, விவசாயம், பேரிடர் எச்சரிக்கை, வரைபடம் உருவாக்குதல் என பல துறைகளில் இவை உதவுகின்றன. தீப்பிற்காப்பு, கண்காணிப்பு என பல முக்கியமான துறைகளில் இவை மனிதர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி, விண்வெளியில் இருக்கும் ஒரு விண்கலம் பூமியை எவ்வாறு படம் எடுக்கிறது? இந்த வீடியோவில் அதை எளிமையாகவும் அறிவியல் அடிப்படையிலும் நாம் விரிவாக பார்க்கலாம். விண்கலம் அல்லது செயற்கைக்கோள் என்பது பூமியை சுற்றி சுற்றுப்பாதையில் பயணிக்கும் ஒரு இயந்திரம். இவை சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக ஏவி அனுப்பப்படுகின்றன. சில விண்கலங்கள் தகவல் தொடர்புக்கு பயன்படுகின்றன, சில வானிலை கணிக்க உதவுகின்றன. மற்ற சில விண்கலங்கள் பூமியின் புகைப்படங்களை எடுத்து விஞ்ஞான ஆய்வுகளுக்கு பெரும் உதவி செய்கின்றன. இவற்றில் கேமராக்கள், சென்சார்கள், கணினிகள் மற்றும் தகவல் பரிமாற்ற கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். பூமியை படம் எடுக்க விண்கலங்களில் மிக சக்தி வாய்ந்த டிஜிட்டல் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். சூரிய ஒளி பூமியின் மேற்பரப்பில் விழுகிறது, அந்த ஒளி மீண்டும் விண்வெளிக்கு பிரதிபலிக்கிறது. இந்த பிரதிபலிக்கும் ஒளியை செயற்கைக்கோளின் கேமரா மிக துல்லியமாக பதிவு செய்கிறது. அதேபோல இவை மனித கண்களுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் அலைகளையும் பதிவு செய்கின்றன. மேலும் மைக்ரோவேவ் அலைகளை பயன்படுத்தி மேகங்களுக்கு அப்பால் உள்ளவற்றையும் படம் பிடிக்கின்றன. இதன் மூலம் மேகங்கள் மற்றும் கடல் வெப்பநிலை போன்ற பல முக்கிய தகவல்களை அறிய முடிகிறது. காடுகள், பனிப்பாறைகள் மற்றும் மழை நிலவரம் போன்றவற்றை இவை துல்லியமாக காட்டுகின்றன. இரவு நேரங்களில் நகர விளக்குகள் ஒளிர்வதையும் இவை மிக அழகாக படம் பிடிக்கின்றன. விண்கலம் எடுத்த படங்கள் உடனடியாக ரேடியோ அலைகள் மூலம் பூமிக்கு அனுப்பப்படுகின்றன. விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள் தனது ஆண்டனாவின் மூலம் தரவை பூமிக்கு அனுப்புகிறது. அந்த தரவுகள் பூமியில் உள்ள தரை நிலையங்களால் பெறப்படுகின்றன. இந்த தகவல்கள் சக்தி வாய்ந்த கணினிகளால் செயலாக்கப்பட்டு தெளிவான படங்களாக மாறுகின்றன. பின்னரும் அந்த புகைப்படங்கள் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படுகின்றன. வானிலை ஆய்வு மையங்கள் மற்றும் வரைபட நிறுவனங்கள் இவற்றை ஆய்வு செய்கின்றன. வானிலை கணிப்பில் இவை புயல் மற்றும் மழையை முன்கூட்டியே கண்டறிய உதவுகின்றன. சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து மனித உயிர்களை காக்க இவை உதவுகின்றன. விவசாயத்தில் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை கண்காணிக்க இவை பயன்படுகின்றன. நீர்ப்பாசன நிலையை துல்லியமாக அறிந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்த இவை உதவுகின்றன. வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற நேரங்களில் பாதிப்புகளை கண்டறிய இவை உதவுகின்றன. காட்டுத்தீ போன்ற பேரிடர்களை உடனுக்குடன் கண்காணித்து மேலாண்மை செய்ய இவை அவசியம். கூகுள் மேப்ஸ் போன்ற செயலிகள் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டவை. உலகளாவிய வழிகாட்டுதல் மற்றும் இருப்பிடங்களை கண்டறிய இவை நமக்கு வழிகாட்டுகின்றன. காடுகள் அழிவு மற்றும் பனிப்பாறைகள் உருகுவதை இவை மிக துல்லியமாக படம் பிடிக்கின்றன. கடல் மாசு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கண்காணிக்கவும் இவை பெரிதும் உதவுகின்றன. விண்வெளியில் அமைதியாக சுழலும் இந்த விண்கலங்கள் நமக்கு தெரியாத பல தகவல்களை தருகின்றன. பூமியை பாதுகாக்கவும் இயற்கையை புரிந்து கொள்ளவும் இவை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. விண்வெளி தொழில்நுட்பம் வளர வளர மனித வாழ்க்கையும் மேலும் முன்னேற்றம் அடையும். நன்றி. விண்வெளியே மனிதர்களின் புதிய உலகமாக நாளை மாறக்கூடும். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.